க்ளீன் பண்ண பாத்திரங்க, டிஷ் வாஷர்லேங்க. இது நெய் காய்ச்சின மிக்சிங்க. இது சும்மா சுடு தண்ணியில் அலாசிட்டுங்க வச்சோங்க, பளிச்சுன்னு பிளேடெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஒரு தடவைக்கு இவ்வளோ நம்ம போட்டுக்கிறோங்க. பால் பாத்திரம்லாம் உள்ள வெறுமஞ்சில் தேய்ச்சிட்டு தான் வைக்கணும். இப்போ வந்து இந்த பாத்திரம் நம்ம கொஞ்சம் இப்படி தேய்க்காம வச்சோம்னா அந்த கரை இருக்குங்க. கரையை ரொம்ப கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெறுமஞ்சில் சில்வர் மஞ்சி ஏதோ ஒன்று போட்டு நம்ம கோலப்பொடி ஏதோ ஒன்று போட்டு தேய்ச்சி வைக்கணும். அலுமினிய பாத்திரம் வைக்கக்கூடாது. அலுமினிய பாத்திரம் வச்சோம்னா கலர் வந்து நம்மளுக்கு மாறி போயிடும். அலுமினியம் பாத்திரம் வைக்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டாண்டு நம்ம அடிக்கடி வைக்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து இன்றைக்கி வைக்கலைங்க. நான் சும்மா அந்த ஸ்பூனு எல்லாம் வச்சுக்கலாங்க. மற்ற நாளுங்க வெளியில் எடுத்து நிறையா ஸ்பூன் சேர்ந்துன்னா நம்ம இப்படி வச்சு அப்படியே நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. பெரிய பாத்திரமெல்லாம் கீழே தான் வைக்கணுங்க. இந்த இடத்துல சின்ன தட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டியெல்லாம் வச்சோம்னா இப்படி கீழே விழுந்துருங்க. அப்போ நம்மளுக்குள்ளே போய் சிக்கிக்கணும் பாத்திரம். இந்த மாதிரி குக்கர்லாம் வைக்கலாங்க. பெரிய 12 லிட்டர் குக்கரு இந்த மாதிரிலாம் வைக்க முடியாதுங்க. அளவான சின்ன குக்கர், சில்வர் குக்கர் தான் வைக்கணும். அலுமினியம் குக்கர்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு கலர் மாறிக்குதுங்க. கரண்டிலாம் நம்ம உள்ளே கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கணும். வடைச்சட்டி ஒரு 2-3 வடைச்சட்டிங்க. ரொம்ப வெயிட் ஆச்சுன்னா ஆட்டோ நம்ம தானாக அது மாறிக்கிங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேங்க. இன்றைக்கி இவ்வளோ பாத்திரம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது உள்ளே தள்ளிக்கலாங்க. நம்ம வைக்கும்போது இந்த ஃபேனில் ஹோல்ஸ் இருக்குங்க. அதில் தண்ணி வருங்க. நம்ம இப்படி பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணின முன்னாடி சுற்றி விடுவாங்க. நிறையா தடவை நம்ம சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து சோப்பு கட்டிங்க, இது லிக்விடு 4-5 தடவை வாஷ் பண்ணக்கு ஒரு தடவை வைக்கணும். இது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறப்ப சோப் வைக்கணும். இதில் வந்து 1 கிலோவுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போடணும். உள்ளே இருக்கிற தண்ணி வந்து க்ளீன் துடைக்கலாங்க. நம்ம டெய்லி வாஷ் பண்ணுறதுனால துடைக்க வேண்டியது இல்லைங்க. இதை வந்து நம்ம வர துணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம பாத்திரம் சேர வெறும் மஞ்சியில் தேய்ச்சி நம்ம கொண்டாந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி வச்சோம்னா ஸ்மெல் வந்துடும் 2 நாளைக்கு. அதனால் லைட்டாக பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம அப்பப்போ ஸ்டோர் பண்ண இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகனா நைட் சேர்ந்துன்னு போடலாம். இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா பேர் இருந்தால் பாத்திரம் நிறையா விழுந்துன்னா சின்ன பாத்திரங்கள் மட்டும்தான் வைக்க முடியும். பெரிய பாத்திரம்னா இந்த அளவுக்கு தான் வைக்க முடியும். இந்த மாதிரி பாத்திரம் இது இந்த மாதிரி தான் கீழே வைக்க முடியும். ரொம்ப பெரிய பாத்திரம்லாம் வைக்கணும்னா முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம கையில் தான் க்ளீன் பண்ணணுங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்பூனு எல்லாம் வச்சுக்கலாங்க. நான் நிறையா தடவை வீடியோவே போட்டேங்க. சரி, மெயின் சுவிட்சு அங்கே இருக்குது. இது வந்து ஆன் பட்டனுங்க. இது ஆட்டோ. இது வந்து ஸ்டார்ட் பட்டனுங்க. நம்ம ஆட்டோவில் வச்சாலும் வெயிட்டாக இருந்ததுன்னா இந்த கடாயின்னு சொல்லி இதுக்கு போயிடுங்க. ரெட் கலரில் பெருசாக இருக்குங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் நம்மளுக்கு காட்டுங்க நேரம். இவ்வளோ பாத்திரம். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்து எங்கே வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கோலப்பொடி போட்டு தேய்ச்சிட்டு லிக்விட் போட வேண்டியது இல்லைங்க. அதை தேய்ச்சிட்டு வெளியில் ஒன்றாந்து ஊற்றிடணும். கோலப்பொடி மாவு எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். இல்லாட்டி மண் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நெய் வச்சதெல்லாம் ரொம்ப அடி பிடிக்கிறது ஏதாச்சும் தேஞ்சு வச்சுன்னா நம்ம சில்வர் மஞ்சியும் கோலப்பொடியும் போட்டு தேய்ச்சி வச்சா போதும். லிக்விட் நம்ம இதில் எல்லாம் சுடு பண்ணி ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம்.